நான் ஃபீஸ் கட்டணும் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. ஃபீஸ் தானே கட்டணும், எவ்வளோ ஆனார்? 12 பேருக்கு கட்டணும் சார் அப்படின்னு. என்னைக்கு கட்டணும்? நாளைக்கு கட்டணும் சார், லாஸ்ட் டேட்டுன்னு. சரி, எங்கே இருக்க? ஆவடி, லொக்கேஷன் மட்டும் அனுப்பிவிடுனாங்க. நான் அனுப்பிவிட்டேன். அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், சார் கோபிநாத் சார் வந்து எங்களுக்காக ஃபீஸ் கட்டுறாருன்னு. விளாடாத தம்பி போ, அவரெல்லாம் பார்க்கவே முடியாது, நீ அவர் வராறாங்க உங்களுக்கு ஃபீஸ் கட்ட அப்படின்னாரு. கண்டிப்பாக வராருன்னு சொன்னேன். உடனே போய் நீ போய் டிசியை பாருன்னாங்க. டிசியை போய் பார்த்தேன், சார் கோபிநாத் சார் வராரா அப்படின்னு. கோபிநாத் சார் வராரா? தம்பி நாங்களே ஏற்கனவே அவரை பேசுறதுக்கு கூப்பிட்டோம், அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல, நீ அவரை சாதாரணமாக கூப்பிட்றன்னே வந்துடுவாரா, போப்பா அப்படின்னாரு. அப்புறம் பசங்கிட்டலாம் சொன்னேன், என்ன தைரியத்தில் சார் சொல்லிட்டீங்கன்னு. கண்டிப்பாக அவர் சொன்னாருமா வரானி இருக்காரு அப்படின்னு. வந்து காரில் வந்துட்டார். அங்கே இருக்கிற காலேஜுக்காரங்களாம் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. அப்படியே 12 பேருக்கு சார் மொத்த ஃபீஸை கட்டிட்டார். ஃப்ரீயாக படிங்க, நல்லா விளையாடுங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒன்று சொன்னாங்க, சஞ்சய் நீ கூப்பிட்டதும் வந்துட்டாரா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளான? சார் நான் கிராமத்தில் 3 வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க சார், எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் தெரியாது, அவர் ஒரு ஷோவில் பார்த்தேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார், அதனால தான் கால் பண்ணோன்னே வந்துட்டாருங்க. இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே படிக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டி 3 வருஷம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி ஃபீஸ் கட்டின பசங்களில் 4 பேர் போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்போது திருப்பியும் யூனிவர்சிட்டியில் 12 பேர் பட்டி அந்த யூனிவர்சிட்டியில் இந்த வருஷம் 3வது வாட்டி ஆல் இண்டியா போகிறோம். அதை உங்களுக்காக தான், அது உங்களால் கிடைச்ச வெற்றி தான். நீங்கள் அந்த விஜய் டிவி பற்றி எனக்கு ஃபோன் பண்ணலன்னா அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கபடி டீமை விட்டு இருக்குவேன். இந்த பிள்ளைங்கள்லாம் இந்தியா போய் விளையாடி இருக்காது. அதுக்கு காரணம் கோபிநாத் சாரும் அந்த விஜய் டிவியும் அந்த நீயா நானா ஷோ தான். ஆனால் இதை எப்படின்னா சொல்லணும் அப்படின்றது இந்த பிகர் நோட்ஸின் சார்பாக இது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா இது மனசுலேயே இருந்துச்சு, இந்த உதவியை யாருக்குன்னா சொல்லணுமே, இந்த அளவுக்கு வந்திருக்கோம், ஆனால் யார்கிட்ட போய் சொல்கிறது? ஆனால் அது காரணம் சொல்லணும்ல, ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக அந்த பொண்ணு தான் பேசுனேன். நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த பொண்ணை? அது ஒரு கிட்டத்தட்ட இந்த பிரேக்கில் நானும் ஒரு 1/2 hour பேசிகிட்டு இருந்தோம் அதை பற்றிலாம். அந்த ஷோலேருந்து தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு முழுக்க வந்து இறங்கினாங்க. அவ்வளோ பேர் இந்த பசங்களுக்கெல்லாம் செஞ்சாங்க. பட் சஞ்சய் வந்து அது நீயானாலும் நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பப்போ டெக்ஸ்ட் பண்ணுவார். சரி அப்படியுமே இந்த மாதிரி ஒரு கேட்டப்போ ஒரு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. எல்லாம் ஏழப்பட்ட பிள்ளைங்க சார், ஒருவேளை நான் அவங்கள கபடி டீமுக்கு அந்த காலேஜ் சீட்டு கொடுத்துட்டாங்க, கபடி டீமில் அவங்க இருந்தாங்கன்னா தான் அவங்க காலேஜில் படித்தாங்கன்னா தான் அவங்க கபடி டீமில் இருக்க முடியும். ஆனால் அவங்க கபடியில் இருக்கிறதுனால தான் காலேஜ் சீட்டு கொடுக்குது. ஒருவேளை அவங்க படிக்க முடியாமல் போனால் அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே போயிடு சார், யாருமே படிக்காமல் போயிடுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு அதுதான் மனசில் ஊர்த்துச்சு. அதனால தான் நான் கிடுன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இது பண்ணேன். ஏன்னா படிக்கிற போகிற பொம்பளை பிள்ளைங்க ஏதோ ஒரு வகையிலையாவது படிச்சு விடணும், அந்த ஸ்பேஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஹாப்பி. ஏன்னா இவர் அடிக்கடி சஞ்சய் வந்து நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். இங்கே கப் அடிச்சிட்டோம், அங்கே கப் அடிச்சிட்டோம், ஒரு நாள் இங்கே வாங்க, ஒரு நாள் அங்கே நீங்கள் வாங்க. ஆக்சுவலாக நான் ஏன் வர்றதில்லை அப்படின்னா, நான் ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணேன் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. உங்கள் டேலண்ட்டுக்கு இது நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய மரியாதை. உலகம் இருக்கக்கூடிய தமிழர்களும் அதுக்காகத்தான் அதை உங்களுக்கு செய்கிறாங்க. ஸோ திறமசாலிகள் நீங்கள் ஏதோ தயவில் நீங்களாம் வளர்றீங்கன்னு உங்களுக்கு அந்த ஃபீல் வரவே கூடாது. என்றைக்கும் நீங்கள் உங்கள் திறமையில தான் வளர்றீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை தான் எல்லாருமே நாங்கள் கொடுக்குறோம். அதனால தான் நீங்கள் பல முறை என்னை கூப்பிட்டு நான் வேண்டாம், அந்த ஃபீல்லாம் அதுங்களுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு